ஜனாதிபதி யாழ்ப்பாணத்திற்கு வந்து பொங்கல் வழங்கிவிட்டு சென்றுள்ளார். நாம் பொங்கல் கேட்கவில்லை. வலிகாமம் வடக்கில் உள்ள காணிகளை விடுவியுங்கள். இந்திய கடத்தொழிலாளர்களின் அத்துமீறலை கட்டுப்படுத்துங்கள். ஆனந்த சுதாகரன் போன்ற அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுங்கள் என்றே நாம் கேட்கின்றோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்தார். ஒரு உணவு உறையுள் இதை கூட செல்ல தெரியாத என்பிபி உறுப்பினர்களை வச்சுக்கொண்டு வடக்கு மாகாணத்தில் அண்மையில ஜனாதிபதி வந்து புகை சாப்பிட்டு விட்டு போயிருக்கிறார். இந்த புகை தொடர்பாக சில விடயங்களை நான் சொல்லணும். யாழ்ப்பாணத்திலே புகை என்பது ஒரு மிகப்பெரிய உணவு. ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்து புகை உடுத்து விட்டு போயிருக்கிறார். நாங்கள் புகை கேட்கவில்லை ஜனாதிபதியிடம். நாங்கள் கேட்டது வலிவடக்கில் இருக்கின்ற காணிகளை விடுவீங்கள், வலிவடக்கில் இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாருங்கள். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அடிப்படை அறிவு கூட இல்லாதவர்களையே யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களாக என்பிபி அரசு வைத்துள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா குற்றம் சாட்டினார். உணவு, உடை, உறையுள் என்பனவே அடிப்படை தேவைகள் என்பது தரமூன்று மாணவர்களுக்கு கூட தெரியும். ஆனால் உணவு, உறையுள், வீடு என ஜனாதிபதியின் மேடையில் இருந்து கொண்டு சொல்கிறார்கள். இப்படியானவர்களையே யாழ்ப்பாண மாவட்ட எம்பிக்களாக என்பிபி அரசு வைத்துக் கொண்டுள்ளது. உணவு, உடை, உறையுள் என்பதை கூட சரியாக சொல்ல முடியாதவர்களை வைத்துக் கொண்டு என்ன செய்வது? தகுந்த காரணம் இருக்கணும். இந்த உணவு, உடை, உறையுள் சொல்ல தெரியாத செம்மறி அன்றைக்கு கிளிநொச்சி வழக்கு போகல. ஆகவே நீதிபதிமாரிடம் மன்னிப்பு கேட்டு நான் இந்த வசனத்தை சொல்கிறேன் என்றால், அரசாங்கம் எதிர்கட்சியோ பணக்காரனோ பிச்சைக்காரனோ ஒரு நியாயம் இருக்க வேண்டும். ஆனால் இந்த உணவு, உடை, உறையுள் சொல்ல தெரியாத நபர் இன்றைக்கு நீதிமன்றத்தை கூட அவமதித்திருக்கிறார். அந்த அளவுக்கு தான் நீதிமன்றத்தை நான் வாழ்க்கையிலே அவமதிப்பதை ஏற்றுக்கொள்ளாதவன். இந்த நாட்டிலே ஒரு நியாயம் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அது நீதிமன்றத்தால் மட்டும்தான் வழங்கப்பட முடியும். எந்த ஒரு நீதிபதிக்கும் நாங்கள் கொடுக்கின்ற மரியாதை இந்த நாட்டிலே இருக்கின்ற கடைசி எங்களுடைய உரிமைக்குரிய மரியாதை. இந்த சம்பந்தப்பட்ட செம்மறி அன்று ஒரு விதானியாருக்கு அடித்து விட்டு, இப்போ நான் ஒரு விதானியாருக்கு அடித்திருந்தா ஜோதிச்சு பாருங்கள் சபாநாயகர் அவர்களை என்ன நடந்திருக்கும் என்று என்னுடைய கால்களை கையெல்லாம் பிடுங்கி இருப்பாங்க. இப்ப ஆனால் சம்பந்தப்பட்ட செம்மறி விதானியாருக்கு அடித்து விட்டு பாராளுமன்றத்தில் சுற்றி திரிகிறார். இவரை அரெஸ்ட் பண்ணுவதற்கு போலீசார் கேட்கிறாரு 7 மாதம் அவகாசம். இதை என்ன அரெஸ்ட் பண்ணுவதற்கு பாத்ரூமில் இருக்கும் போது தேடிக்கொண்டு வந்து அரெஸ்ட் பண்ணினாங்க. இதுதான் இவர்களுடைய அரசாங்கம் வெட்கம். இந்த விடயத்தை சொல்லிக்கொண்டு இரண்டாவது வடக்கு மாநிலத்தில் அக்கறை பெற்று தொடர்பாக கதைக்கணும். கிழக்கு மாநிலத்திலே அக்கறை பெற்று வைத்தியசாலையிலே இவர்கள் மிகப்பெரிய துரோகம் ஒன்று. ஜனாதிபதி யாழ்ப்பாணத்திற்கு வந்து பொங்கல் வழங்கிவிட்டு சென்றுள்ளார். நாம் பொங்கல் கேட்கவில்லை. வலிகாமம் வடக்கில் உள்ள காணிகளை விடுவியுங்கள். இந்திய கடத்தொழிலாளர்களின் அத்துமீறலை கட்டுப்படுத்துங்கள். ஆனந்த சுதாகரன் போன்ற அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுங்கள் என்றே நாம் கேட்கின்றோம். இவற்றை செய்யாமல் பொங்கல் வழங்கி என்ன பயன் என்றார்.